வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறது கிரகங்களினுடைய திக்குகள், அதாவது கிரகங்களினுடைய திசைகள் பற்றி பார்க்க போறோம். ராசியினுடைய தன்மைகள் பார்க்கும்போது நம்ம போயிட்டோம். என்னன்னா, ராசியினுடைய திசைகள் பத்தி நம்ம பார்க்கல. ஒரு குறிப்பு சொல்றா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெருப்பு, நிலம், காற்று, நீர் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுல நெருப்பு ராசிகளை என்னென்னவோ அதெல்லாம் கிழக்கு, சரிங்களா? நில ராசிகள் எல்லாமே தெற்கு, காற்று ராசிகள் எல்லாமே மேற்கு, நீர் ராசிகள் எல்லாமே வடக்கு. ஓகேவா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிரகங்களினுடைய திக்குகள். கிரகங்கள் எந்தெந்த திக்குகள்னா திசைகள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. 8 திசைகள் இருக்கு பாத்தீங்களா? இந்த 8 திசைகளுக்கும் யாரு ஆதிக்கம் நிறைந்தவரா இருக்கிறாங்க, வலு உள்ளவங்களா இருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இது எந்த அடிப்படையில் எடுத்துக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போறீங்க, அந்த கோயில்ல நவ கிரகங்களினுடைய அமைப்பு இருக்கு. அந்த நவ கிரகங்கள்ல சூரியன் ஆகப்பட்டவர் நடுவில் இருக்கிறார். அவருக்கு ஆப்போசிட்ல குரு பகவான் இருக்கிறாரு, பேக் சைட்ல செவ்வாய் இருக்கிறாரு, சைட்ல சந்திர பகவான் இருக்கிறாங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும் சனி சுக்கிரன், சைட்ல ராகு கேது. ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்போ இது எதை நமக்கு சிம்பாலிக்கா காமிக்குது அப்படின்னா, எந்தெந்த திசைக்கு யார் பலவானாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நமக்கு காமிக்கணும். இப்போ மேற்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மேற்கு திசையில சனி பகவான் தான் வலுவா இருக்கிறாரு. கிழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிர பகவான் தான் வலுவா இருக்கிறாரு. அதே மாதிரி வடக்குல குரு பகவானும், தெற்குல செவ்வாய் தான் பலம் நிறைந்தவர்களா இருக்காங்க. சூரியன் அப்படிங்கிறவரு நடுநிலையா நடுவில் இருக்கிறாரு. நான் எந்த வம்புக்கும் வரலப்பா, நான் ஒரு நடுநிலையாளர் தான் நான் இருந்துக்கிறேன், என்னால உங்க எல்லாருக்கும் பிரயோஜனம் இருக்கு, உங்களால எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நடுவில் உட்காந்துக்கிறாரு. அப்ப சூரியனுடைய காரகத்துவம் எல்லாமே எப்படி இருக்கும்? என்னால உனக்கு ஒரு பிரயோஜனம்னா சொல்லு, நான் எந்த இன்னைக்கும் வரல, என்னால உண்டு அப்படின்னு போயிடுவாங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் உச்சமா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? தான் செஞ்சதை எல்லாத்தையும் சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்கும். பலன் எடுக்கிறது ஒரு சுச்சமா 2 வரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க இதை வச்சு நீங்க ஆய்வு பண்ணிக்கோங்க. இப்ப சூரியன் நடுநிலையா இருக்கிறாரு அப்படின்னா, சூரியன் ஒரு ஜாதகத்துல உச்சமாயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுவோம்? சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்கும். நீ இப்படி பண்ற, அப்படி பண்ற, நான் இந்த மாதிரி இருந்தேன், இந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னு தான் செய்யறத ஒரு 100 பேர் சொல்லலைன்னா அதுக்கு தூக்கம் வராது. அதே நீச்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னால ஒழுங்கு சாமி அப்படின்னு அப்படியே ஒதுங்கிடுவாரு, பட்டு போல ஒதுங்கிடுவாரு. என்னால முடியாதுப்பா, என்னால உனக்கு எந்த நல்லது செய்ய முடியாது, இல்லை என்னால உனக்கு எந்த கெடுதலும் கிடையாது, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, என்னால ஒழுங்கு அப்படின்னு ஒதுக்கிப்பாரு. அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இந்த உச்ச சூரியனும் நீச்ச சூரியனும் வேலை செய்யும். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நடுவுல சூரியன் ஆதிக்கம் இருக்கிறாரு அப்படின்னா, இந்த சூரியனுடைய காரகத்துவம் எல்லாமே நடுநிலையோட தான் இருக்கும். எதா இருந்தாலும் நியாயமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், நேர்மையோட இருக்கணும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அது நடுநிலையா இருக்குது அப்படின்னா, அது நேர்மையா இருந்தாதான் மற்றவங்க பண்ற தப்பா அதால சுட்டி கட்ட முடியும் இல்லையா? அப்போ இந்த திசைகள் எல்லாமே எப்படி கிரகங்களால ஆக்கிரமிக்கப்படுதோ, கிரகங்களுக்கு எப்படி வலிமை சேர்க்கிறதோ, ஒரு திசையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த திசைக்கு யார் பலவானா இருக்கிறா அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் இப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், நமக்கு எந்த திசை யோகமான ஒரு திசை, எந்த திசையில நம்ம வீடு வாங்கலாம், எந்த திசையில நம்ம வீடு கட்டலாம் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது. இல்லை நமக்கு ஒரு சங்கடம், மனசு ஃபுல்லா ஒரு சங்கடமா இருக்குது அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் யாரு, அவங்களோட திசை எது, அவங்களோட திக்கு எது, எந்த திசையில நம்ம 5, 9 அதிபதிகள் பலவானா இருக்கிறாங்க, அந்த திசையில நாம போய் மெடிடேஷன் பண்றோமோ, இல்ல அந்த திசையில கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறோமோ, நம்ம மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இது 100% வேலை செய்யும். அப்போ புதன் நமக்கு 5ஆம் அதிபதியா வராரு, இல்ல 9ஆம் அதிபதியா வராரு அப்படின்னா, அவரோட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசை, ஈசானிய மூலைய அவரு தான் ஆக்கிரமிச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம சாமி ரூம்ல போய் உட்காந்து கொஞ்ச நேரம் நல்லா தியானம் பண்றோம், இல்ல சாமி கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மனசுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும், நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். சரிங்களா? இப்படிதான் நம்ம இந்த திக்குகளை பயன்படுத்தணும். இன்னும் நிறைய விதங்கள்ல பயன்படுத்தலாம். அது உங்களுடைய யோசனைகளுக்கும் ஆய்வுகளுக்கும் தகுந்த மாதிரி நீங்க அதை மாத்திக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு குணங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கோபக்காரங்கன்னு வச்சுக்கணும். குருரர் அப்படின்னு சொல்லுவோம். குருரர் அப்படின்னா கோபக்காரர், ரொம்ப ஆக்ரோஷமானவர்கள் அப்படின்னு அர்த்தம். சௌமியர் அப்படின்னா சாந்தமானவர்கள், அமைதியானவர்கள் அப்படின்னா யார்? சந்திரன், சுக்கிரன், குரு, புதன். இந்த 4 பேரும் சௌமிய குணம் கொண்டவர்கள்.
பொதுவாக நமக்கு உடம்புல இருக்கிற வியாதிகள் வந்து பாத்தீங்கன்னா வாதம், பித்தம், கபம் இந்த 3 நிலைகள்ல தான் வரும். சித்த மருத்துவத்துல கூட வாதம், பித்தம், கபம் இந்த 3ல ஏதாவது ஒண்ணுனாலதான் நம்மளோட மரணம் வரும் அப்படின்னா கூட சொல்லுவாங்க. அதுவே நம்ம உடம்பு வந்து வாத உடம்பா, பித்த உடம்பா அல்லது சிலோத்தம உடம்பா. ஏன்னா ஒரு சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா 3 நாடிகள் பார்ப்பாங்க. வாத நாடி ஓடுதா, பித்த நாடி ஓடுதா, இல்லது சிலோத்தம நாடி ஓடுதா அப்படிங்கிறத பார்த்துதான் நமக்கு சித்த மருத்துவத்துல மருந்தே கொடுப்பாங்க. அப்போ நமக்கு உடல்ல பிணிகள் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம இது மூலியமாவே தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா இப்போ குரு இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு, சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே வாத உடல்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி சூரியன், செவ்வாய், ராகு, கேது இது 4மே பாத்தீங்கன்னா உஷ்ண உடம்பு, பித்தம் வந்து அதிகமாகும். சரிங்களா? பித்த உடம்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா சுக்கிரனும் சந்திரனும் நீர் கிரகங்கள் இல்லையா, அதனால சிலோத்தமம் அப்படின்னு பேரு. சிலோத்தமம் அப்படின்னா ஜலதோஷம் இதுல சளி, ஜலதோஷம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரனாலையும் சந்திரனாலையும் வருது. ஓகேவா? அப்போ நம்ம ஒரு பாவத்தை பார்க்கறோம், இல்ல ஒரு ஜாதகத்தை பார்க்கும் போது இவருக்கு என்ன மாதிரியான நோய் வரும் அப்படின்னு இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாத நோய்கள்லாம் என்ன, பித்த நோய்கள்லாம் என்ன, சிலோத்தம நோய்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்களே கூகுள்ல சர்ச் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் இதை நீங்க பாக்குறப்போ, இப்போ 6ஆம் அதிபதி பாக்குறீங்க, நம்மளுடைய ஜாதகத்துல 6ஆம் பாவம் பார்த்தோம் இல்லையா, அந்த 6ஆம் பாவம் அப்படிங்கிறது கடன், நோய், எதிரியா சொல்லக்கூடியது. அப்ப நோய் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறப்போ 6ஆம் அதிபதி யாரு, இந்த 6ஆம் அதிபதி எந்த திசைக்கு சொந்தக்காரர், அவரோட குணம் என்ன, அவர் குரூரரா, சௌமியரா. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நம்ம சொல்றோம் இப்ப இதை சாப்பிடுப்பா, இதை செய்ப்பா அப்படின்னு சொன்னா அவர் சரி அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு சாப்பிடுவாரா, இல்ல கோவப்படுவாரா? அவரை எப்படி நம்ம சமாதானப்படுத்துறது, அவரை எப்படி உடம்புக்கு தேவையான மருந்து கொடுக்கறது? ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் எதுவுமே மருந்து குடிக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா நம்மளை எழுத்துக்கிட்டு தான் பேசுறாங்களே தவிர நம்ம சொல்றதை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்மளுடைய 6ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும், அவரோட குணம் என்னன்னு பார்க்கணும். அவன் கோவக்காரனால சொல்ற வச்சு கேட்பானான்னு பார்க்கணும். சரி பாக்குறப்பா, கேட்கற, ஓகே சரி. அதுக்கப்புறமா இவனுக்கு என்ன மாதிரி வியாதி வரும், இந்த ஆள் எங்க போய் உட்காந்துக்கிறாரு, சூரியனோட உட்காந்துக்கிறாரா, குருவோட உட்காந்துக்கிறாரா, இதெல்லாம் அந்த ராசி எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு வாதம் பிரச்சனை வருதா, வாதமும் பித்தமும் சேர்ந்த பிரச்சனை வருதா, இப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம்னா அதுக்கு சம்பந்தமான உணவுகள். இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு உணவுப் பொருட்கள் இருக்குல்ல. இப்போ சூரியன் அப்படின்னா கோதுமை சொல்றோம். சரிங்களா? புதன் அப்படின்னா பாசிப்பயிரை சொல்றோம். சுக்கிரன் அப்படின்னா மொச்சை சொல்றோம். அதே மாதிரி சந்திரன் அப்படின்னா நெல், பச்சரிசி இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாம் சொல்றோம். சனி பகவான் பார்த்தீங்கன்னா எள்ளு சொல்றோம். எள்ளு அப்படிங்கிறது நல்லெண்ணெய், எள்ளுல இருந்து வரக்கூடிய அத்தனை விஷயம். அதே மாதிரி கேது அப்படின்னு பார்க்கும்போது கொள்ளு. சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் எடுத்தப்போ கடலை, கொண்டக்கடலை இது எல்லாம். அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்கு துவரை. இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வந்து அவங்க உடம்புல சத்து குறைபாடு. இந்த உணவுப் பொருட்கள்ல இருந்து என்ன சத்து நமக்கு கிடைக்குதோ அந்த சத்து குறைபாடு தான் அந்த கிரகத்தோட மருந்தா. சரிங்களா? அது வந்து அந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம சாப்பிடுறது நல்லது. இப்போ ஒரு மருந்து எடுக்கிறோங்க, இந்த மருந்து எடுக்கிறது வந்து கசப்பான மருந்து எடுத்தா நம்ம உடம்புக்கு உடனே குணமாகுமா, இல்லது புளிப்பா இருக்கிற மருந்து நம்ம உடம்பு குணமாகுமா, அல்லது இனிப்பா இருக்கிற மருந்து குணமாகுமா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான சுவைகள். அந்த சுவையில கசப்பு வந்து சனி பகவான். இப்போ ஒரு மருந்தை கொடுக்குறோம், இவரு சனிக்கு வந்து வாத உடம்பா இருக்கு, வாத உடம்புக்கு ஒரு மருந்து தராங்க அப்படின்னா அந்த மருந்து எல்லாமே பாருங்க கசப்பா தான் இருக்கும், அதெல்லாம் இனிப்பு இருக்குது. அதே மாதிரி குரு, சுக்கிரன், சந்திரன் இந்த 3 பேரும் தித்திப்புக்கு சொந்தக்காரங்க. அப்போ இவங்க சம்பந்தமா வரக்கூடிய நோய்கள் எல்லாமே பாருங்க தித்திப்பு சம்பந்தமாவே இருக்கும். சுகரு, டயபிட்டிஸ் இது எல்லாமே. அதே மாதிரி அவங்களுக்கு சாப்பிடக்கூடிய மருந்து பாருங்க டானிக் எல்லாம் நல்லா இனிப்பா தான் இருக்கும். இது எல்லாமே பாருங்க இனிப்போட சம்பந்தப்பட்டதா. அதே மாதிரி உப்பு, புதன் சம்பந்தமான நோய்கள், ஸ்கின் சொரியாசிஸ் எல்லாம் வரதுல ஸ்கின் சம்பந்தமான ப்ராப்ளம், தோல் சம்பந்தமான ப்ராப்ளம், அது மாதிரி புதன் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதெல்லாம் பாருங்க அந்த மருந்து மாத்திரைகள் எல்லாமே கொஞ்சம் உப்பு தன்மையோட தான் இருக்கும். ஏன்னா உப்பு வந்து மருந்து. அப்போ இந்த டாபிக்கை நம்ம பாக்குறப்ப என்னென்னலாம் நமக்கு புரிய வருது அப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு திக்க வந்து ஆளுமை நிறைந்ததா இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த ஆளுமைய மத்த அத்தனை விஷயங்களையும் அங்க கொண்டாந்துருதுன்னு அர்த்தம்.
ஒருத்தருக்கு புளிப்பு மட்டும்தான் நல்லா சாப்பிட பிடிக்குது அப்படின்னாலே அவர் சனியினுடைய ஆதிக்கத்துல மேற்கு திசை ஆதிக்கம் உள்ளவராக இருக்கிறாருன்னா நம்ம கண்டுபிடிச்சலாம். சார் நீங்க என்ன சார் நல்லா சாப்பிடுவீங்க சார்? நான் புளிப்பு நல்லா சாப்பிடுவோம் சார் அப்படின்னா அவருக்கு சனி பகவான் நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம் ஜாதகத்துல. அதுவும் மேற்கு திசைக்கு தான் அவருக்கு நல்லா பலமா இருக்குன்னு அர்த்தம். அவர் வச்சுக்க கடையா இருக்கட்டும், அவர் வச்சுக்க தொழிலா இருக்கட்டும், அவர் வச்சுக்க வீடா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா மேற்கு சைடாவே இருக்கும். செக் பண்ணி பாருங்க. துவர்ப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானோட வரும். அப்போ துவர்ப்பு அப்படிங்கிறது நம்ம உடல்ல அதிகமா சேர்த்துக்காத ஒரு சத்து. அது சுவையில துவர்ப்பு அப்படிங்கிற சுவை மட்டும் நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டே கிடையாது. அதை மட்டும் நம்ம நார்மலா எடுக்கணும் அப்படின்னா இந்த யமன் மூளை, யமன் இருக்காரு பாத்தீங்களா, தெற்கு அப்படிங்கிறது யமன் மூளை. அப்போ இந்த யமனை வெல்லணும் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நாம அதிக ஆயுசு வாழணும் அப்படின்னா அந்த துவர்ப்பு அப்படிங்கிற சுவையை நம்ம நார்மலா எடுத்துக்கணும், ஈக்குவலா எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த துவர்ப்பு சத்தை நம்ம ஈக்குவலா எடுத்துக்கிட்டாங்க நம்மளுடைய ஆயுள் பலம், உடல் பலம், வேக பலம் அப்படிங்கிறது உறுதியாகும். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறவரு மசில், நம்மளுடைய மசில்கெல்லாம் காரணம். அப்போ நம்ம உடல் நல்ல வலிமையோட இருக்கணும் அப்படின்னா துவர்ப்பு சுவை அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதை யாருமே அதிகமா எடுத்துக்கிறது கிடையாது. வாழைப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாம் துவர்ப்பு சத்து அதிகமா இருக்கிறது. நார் சத்தும் அதில் அதிகமா இருக்கு. நம்ம உணவுல சரிசம விகிதத்துல எடுக்கணும். சரிங்களா? இந்த டாபிக் எப்படி இருந்துச்சு, புரிஞ்சுதா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த டாபிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம இந்த ஜோதிடத்தை சூப்பரா கொண்டுட்டு போவோம். உங்களோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. 3 வீடியோ தான் போட்டிருக்கோம். 3 வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. வியூஸ் போறதை பத்தி நான் கவலைப்படல, ஆனா வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. கால் பண்ணி பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்கள் எது இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தயங்காம கால் பண்ணுங்க. நான் ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணி பேசுவேன். சரிங்களா? நன்றி, வணக்கம், பாய்.